என்னுடைய அதிர்ஷ்டம் என்னன்னா, நான் எழுதின பாடல்ல 2 ஹீரோ அவங்க சொந்த குரல்ல பாடியிருக்காங்க. ஓகே. டேவிட் படத்துல விக்ரம் பாடியிருப்பாரு அந்த மரிய பிதாசே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விக்ரமும் நானும் ஏற்காடுல கிளாஸ்மேட்ஸ், மான்ஃபோர்ட் ஸ்கூல் ஏற்காடுல. சோ அது ஒரு சந்தோஷமா இருந்தது. அது ஸ்பாட்ல எழுதினேன். ஏன்னா தரணி சார் அங்கதான் படிச்சாரா சார், இல்ல அவங்க அதுக்கப்புறம் காலேஜ்ல படிச்சிருப்பாங்க? தரணி எல்லாம் வந்து காலேஜ்ல அந்த செட் அவங்க. நானும் கெனியும் வந்து மான்ஃபோர்ட்ல ஸ்கூல்ல கிளாஸ்மேட்ஸ். அவன் பயாலஜி டயக்ராம்லாம் எனக்கு போடுவான். அவன் நல்ல ஆர்டிஸ்ட். அவன் எனக்கு பயாலஜி டயக்ராம்ஸ்லாம் வராது, பிளான்ட் எல்லாம் அதெல்லாம் எனக்கு வரைஞ்சு கொடுப்பான். அவன் வந்து கெனி வந்து ஐ ஷூட்டிங்க்கு போனோம் அன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்டு. ஓகே. ஸோ மத்தியானம் ஒரு 11 மணிக்கு ஒரு அரௌண்ட் 11 o'clock ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாடல் இருக்கு வந்து எழுதணும்னு சொன்னான். ஐயோ என் சன்னை கூட்டிட்டு கிரிக்கெட் மேட்ச்க்கு போறேன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ வாப்பான்ட்டான். ஸோ ஸ்பாட்லயே எழுதணும். நாங்கள் டியூன் கொடுத்து ஸ்பாட்ல எழுதணும். அப்போதான் சொன்னான் இவன் டைரக்டர் கிட்ட, இவன் பியர் கூட குடிக்க மாட்டான், ஆனா லிக்கரை பத்தி என்ன மாதிரி எழுதுறான் பாருங்க அப்படின்னு. விஜய் நம்பியார். ஆமா. சோ அது வந்து கெனி பாடியிருப்பாப்ல. 2 ஹீரோஸ் பாடும்பொழுது அதனுடைய இது நல்ல ரீச்.